அருமையானவர்களே, நம்மளை ஏதோ ஒரு நிலையிலிருந்து நம்மளை ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்துக்காக, அவருடைய திட்டத்துக்காக நம்ம அழைத்ததுண்டு. எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே, சகோதரிகள் எல்லாரும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம அழைத்திருக்கிறார். ஆனா அந்த அழைப்பு நம்ம முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே நான் ஏதாவது உமக்காக நான் செயல்பட வேண்டும் என்று ஒரு வெறித்தனத்தோடு நம்ம காணப்படுகிறோம். ஆனா காலப்போக்கில் நம்முடைய சூழல்கள், நம்ம சமுதாயங்கள், நம்முடைய குடும்பங்கள் நம்மளை அழுத்தும் போது, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பிள்ளைகளை நம்மளை நோக்கி பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியம் நம்மளை சுற்றி ஒரு சிறைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கிறது போல நமக்கு தென்படுகிறது இல்லையா? Many times when the Lord has called us and given us responsibilities during his call, we have excuses in our minds. There are things that hold us back, and we say, we hold back ourselves saying we have this to do, we have that to do, and we ourselves are tied down with these things, these thoughts in our mind. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம தேவ மனிதனுடைய ஆபிரகாம்